ஒரு தடவை சொல்லியிருந்தாரு சார், என் உடம்பில் விடுவது அதிமுக ரத்தம். எப்படி சார் உடனே அதிமுக ரத்தம் தாவேக ரத்தமாவோ? இல்ல, முந்தா நாள் நைட்டோட அவர் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வேற ரத்தத்தை பாய்ச்சிட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதிமுக ரத்தம்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக கழகத்திற்கு எதிராகவும் ஏதாவது ஒரு கழகத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில் தான் ஒரு செயல்பட்டு கொண்டுதான். இன்னொன்னும் இதுல நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, 25 வயதிலேயே புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினராக்குனாங்களா? உண்மைதான், இல்லைங்களே. ஒரு இளைஞரை கொண்டு வந்தது ஏன்னா புரட்சி தலைவரோட பெருந்தன்மை. அதுக்கு பின்பு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இவருக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்தார். அப்புறம் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவர் கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுக்கு நான் இதுல எதுக்காக கூறுகிறேன் என்றால், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் தெரியுமா? அதுக்கப்புறம் அம்மா மாத்துனாங்க சார், துறை மாத்துறாங்க, அமைச்சரவையில இருந்தே தூக்கி போட்டாங்க.